நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெஸ்ட்டு 2 நடத்தியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 3 கண்டக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு 8th and 9th சயின்ஸில் உள்ள சிலபஸ் ஃபுல்லாக நம்ம செஞ்சுருக்கோம், கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஓகே, முதல் கொஸ்டின், ராக்கெட் கண்டுபிடிப்பில் முன்னோடி யார்? சீனர்கள். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. இதே என்ன செஞ்சுக்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திரனை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் சந்திராயன் 1. அதுக்கப்புறம் ஆந்திர மன்னர் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி மையத்தின் பெயர் சதீஷ் தவான். ஸோ இப்போ விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், திருவனந்தபுரம். ஸோ என்ன செஞ்சீங்க, இதே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திராயன் 1 செயற்கைக்கோளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எப்பொழுது விண்ணில் செலுத்தியது? 22 அக்டோபர் 2008. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராயன் விண்கலமானது சந்திரன் சுற்றுவட்ட பாதையில் எப்போது நிலைநிறுத்தப்பட்டது? 8 நவம்பர் 2008. ஸோ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து எப்போ விண்ணில் செலுத்தினோம். ஆறாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது அதனுடைய சுற்றுவட்ட பாதை சுற்றியது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டது சரியான கூற்று ஆராய்க. கலாம்சாட் என்பது உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளாகும். இது சரியான விடை. 1வது கூற்று சரி. இதன் எடை 64 கிலோ மட்டுமே. 64 கிலோ கிடையாதுங்க, 64 கிராம். ஸோ இந்த இடத்துல அப்போ 2வது கூற்று தப்பு. 3வது கூற்று பார்த்தீங்கன்னா இதில் உருவாக்கிய பெயர் ரிபாத் சாருக். ஸோ அதுவும் கரெக்டு. இதில் வடிவமைத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் கரெக்டு. அப்போ கூற்று 1, 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1 விண்வெளி திட்டத்தின் போது திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், சாரி நண்பர்களே, நான் நிறைய பாடம் எடுத்துட்டேன். பட்டு அது ரெக்கார்ட் ஆகாததை நான் கவனிக்கலை. ஸோ அதனால் செஞ்ச வேண்டியதுக்கு மறுபடியும் நான் அதை நடத்துகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் முதல்லேருந்து வாரேன். எனக்கு நான் எதில் ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ண மாதிரி ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும் எது எது க்ரீன் இருக்குதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் எது முக்கியமான ஆன்சர் அதை மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு நடத்திடுறேன். இதில் 64 கிராம், கிலோ கிடையாது. 2வது கூற்று கிலோ கொடுத்துருக்காங்க, கிராம். அதுக்கப்புறம் திட்ட இயக்குனர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 திட்டத்துக்கும் திட்ட இயக்குனர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர் யாரும் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை தான். அப்புறம் சந்திராயன் திட்டத்தின் போது இஸ்ரோவின் தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா மாதவன் நாயர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோள்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சந்திராயன் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்திராயன் 1 ஆன்சர் கிடையாது. கோள்கள் நினைத்தோம்னா ஒரு கோள்கள்லேருந்து இன்னொரு கோள்களுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் தான் கோள்களுக்கு இடையான திட்டம். ஸோ அப்போ இந்தியாவுடைய முதல் கோள்களுக்கு இடையான திட்டம் எது பார்த்தீங்கன்னா மங்கள்யான் தான். அப்புறம் மங்கள்யானை விண்கலத்தில் எப்போது விண்ணில் செலுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா 5 நவம்பர் 2013. செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் எப்போ நிலைநிறுத்தப்பட்டது? அதுக்கான ஆன்சர் இது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கோளினை பற்றி கூட்டினை ஆராய்க, எல்லாமே சரிதான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மங்கள்யான் விண்வெளி திட்டத்தின் போது இஸ்ரோட தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏசிய நாடு எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான், சீனாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் சந்திராயன் 2 திட்டத்தின் போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா சிவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சந்திராயன் 2க்கு இஸ்ரோ தலைவராக இருந்தது சிவன். அப்போ சந்திராயன் 2 விண்கலமானது எப்பொழுது விண்ணில் நுழைந்தது? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திராயன் 2 விண்வெளி விண்கலத்தின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லேண்டர் மற்றும் ரோவர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லேண்டர் எதுவும் பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர், ரோவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரக்யான். நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிரக்யான் மற்றும் விக்ரம் எல்லாரும் படிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் முதல்ல லேண்டருக்கு எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ரோவர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விக்ரம் மற்றும் பிரக்யான்கிறது கரெக்டு, பிரக்யான் மற்றும் விக்ரங்கிறது தப்பு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோ 3 திட்டத்தின் இஸ்ரோ தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா சோம்நாத். இதுவும் முக்கியமான ஒன்று, ஸ்கூல் புக்கில் இல்லை பட் படித்தாகணும். அதுக்கப்புறம் சந்திராயன் 3 திட்டத்தின் போது திட்ட இயக்குனர் பணியாற்றியவர் யாரும் பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இது முக்கியமான ஒன்று, ஸ்கூல் புக்கில் இல்லை. அப்புறம் இந்தியாவின் ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுவர் யார்? கைலாசம் வடிவ சிவன். அதுக்கப்புறம் முதலில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்பிய திட்டம் எதுன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ 8. ஆனால் முதல்ல தரையிறங்க செய்த திட்டம் தான் அப்போலோ 11. ஸோ ரெண்டையும் என்ன செஞ்சிருக்கூட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒன்று. இது டிஎன்பிஎஸ்சி 1 வீடு. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி 1 வீடு. அதுக்கப்புறம் அப்போலோ 11 யார் யாரெல்லாம் பயணிச்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கேலின்ஸா மைக்கேல் பிலிப்ஸா பார்த்தீங்கன்னா மைக்கேல் கேலின்ஸ். அதுக்கப்புறம் விண்வெளிக்கு சென்ற முதல் வீராங்கனை யார்? முதல் இந்திய வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ முதல் இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா. விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸு. கணினிகள் பயன்படும் சிப்பு. ஸோ சிப்புகளில் எந்த உலகம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான். ஓகேவா, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் தான் கரெக்டு. பட்டு இந்த இடத்துல வந்து சியும் கரெக்டு தான், டியும் கரெக்டு தான். பட்டு 7th வந்து வெறும் சிலிக்கான் கொடுத்துருக்கனால நான் ஏதோ சூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் சிப்பில் வந்து சிலிக்கானும் பயன்படும், ஜெர்மானியம் பயன்படும். அதுக்கப்புறம் நமக்கு மிக அருகில் உள்ள ஆண்ட்ரோமேடா எவ்வளோ தொலைவில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஒளியாண்டு. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெப்பமான விண்மீன் தோன்றும் நிறம் என்ன? இது டிஎன்பிசி கொஸ்டின். ஸோ வெண்மை மற்றும் நீலம். சூரியனுக்கு காணப்படும் வெப்பமான நிகழ்விற்கு காரணம் என்ன? அணுக்கரு இணைவு தெரியும். அப்புறம் சூரியன் எந்த அணுக்களால் ஆனது? ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. ஒரு காஸ்மிக் ஆண்டு அப்படிங்கிறது, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயற்கைக்கோளின் சுற்றியக்க திசைவேகம் எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றியக்க திசைவேகங்கிற உங்களுக்கு தெரியும், பூமியும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ பூமியில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த செயற்கைக்கோளும் என்ன செய்யணும்? பூமிக்கு ஈக்குவலாக சுற்றணும். ஸோ அந்த சுற்றியக்க திசைவேகம் வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து செயற்கைக்கோளின் உயரம். ஸோ செயற்கைக்கோளின் உயரம் அதிகரிக்க சுற்றியக்க திசைவேகம் கம்மியாக இருக்கும். ஆனால் செயற்கைக்கோளிலிருந்து பூமியின் டிஸ்டன்ஸ் குறைய சுற்றியக்க திசைவேகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து செயற்கைக்கோளின் உயரம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. பூமியிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு செயற்கைக்கோள் இருக்குது அப்படின்னா அதனுடைய சுற்றியக்க திசைவேகம் எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 27,400 km/h. நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 27,400 km/s போட்டாங்க. 24,400 km/h. ஓகேவா. அதுக்கப்புறம் சூரியனில் எவ்வாறு வெப்பம் உருவாகிறது? எல்லாருக்குமே தெரியும், 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஹீலியம் உருவாவதனால தான் சூரியனில் வெப்பம் உருவாகுது. அதுக்கப்புறம் பூமியின் சூரியக்கும் இது கணக்கு இருக்குது. ஸோ இந்த 38, 39 கணக்கு நடத்துகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளிவிடுதாகவும் மிக தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது தெரியக்கூடிய நிலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நிலா, சூப்பர் மூன் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில். டிஎன்பிசி கொஸ்டின் இது, அதனால் ஸோ அப்படி எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 கணக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நடத்த வேண்டியது இருக்குது. பார்ப்போமா. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு 2 மடங்கானால் ஒரு ஆண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு பார்ப்போம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையுள்ள தொலைவு 2 மடங்கானால் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 2 மடங்கானால் ஒரு ஆண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெப்லர் விதி அப்படின்னு ஒரு விதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த 2 கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிடமிருந்து அவற்றின் பாதியளவு தொலைகளின் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெப்லர் விதி படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மின்னோட்டது வெளில இருக்குதோ இதை கொஞ்சம் மேலே தூக்கிடும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த 2 கோள்களும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் வீதம். அப்போ ஒரு கோள் இருக்குது, அதுமாதிரி இன்னொரு கோள் இருக்குது. ஸோ இந்த 2 கோளும் எதை சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருது. ஸோ மொதல் கோள் எவ்வளோ இதில் சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா T1 அப்படிங்கிற டைமில் சுற்றுது. ஸோ 2வது கோள் T2 அப்படி டைமிங்கில் சுற்றுது. அப்போ எந்த 2 கோள்களுக்கும் அதனுடைய சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ T1/T2 பவர் ஸ்கொயர், இருமடினா ஸ்கொயர்னு அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு அவற்றின் பாதி அளவு தொலைகளின் மும்மடிகளின் வீதத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. தொலைவு எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா A1/A2 பவர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதான் ஃபார்முலா. ஹெப்லர் ஃபார்முலா வந்து T1/T2 பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A1/A2 பவர் A2. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி. ஸோ பூமி வந்து இப்போ நார்மலாக எவ்வளோ டேஸ்க்கு சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 365. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூரியனுக்கு பூமிக்கு இடையில தொலைவு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ பூமி வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் தொலைவில் போயிடுது. இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாள். அதை நான் T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, முதல்ல பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டுள்ள தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். முதல்ல எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது.
இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ முதல்ல A1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2A1 மாறுது. 2 மடங்கு ஆயிடுச்சா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2 மடங்கு ஆகுது. சுற்றுக்காலம் முதல்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1 = 365, T2 = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ நம்ம ஃபார்முலா என்னது? T1/T2 power square = A1/A2 power cube. இதுதான் ஃபார்முலா. கெப்லர் விதி இதுதான் சொல்லுது. அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். ஸோ முதல்ல T1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365 நாள். அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். T2 தான் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் T2 அப்படி போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A1ங்கிற டிஸ்டன்ஸ், முதல்ல சூரியனுக்கு பூமிக்கு இடையில தொலைவு A1 அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ அப்போ A2 ரெண்டாவது டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ 2A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், பவர் கியூப். இப்போ இந்த A1 கேன்சல் போயிடும். ஸோ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 365/T2 = 1/8 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர்னு ஒரு இது இருக்குது, மறந்துடக்கூடாது, ஸ்கொயர். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர். ரைட். இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்கொயரை வந்து என்ன செய்யறோம் அப்படி இங்கே கொண்டு வரேன். ஓகேவா? சரி, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 8 இங்கே போகுது, இது இங்கே கொண்டு வரேன். ஸோ 8 = T2/365 ஸ்கொயர். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டேன், எனக்கு தகுந்தப்பல மாற்றிக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவை T2 தான். ஸோ T2 மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போயிடும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2/365 = √8 அப்படின்னு மாறும். ஸோ √8 வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 2.852 அப்படின்னு வரும். ஸோ அப்போ T2 = 2.852 × 365 பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1032. ஸோ இது வந்து குரூப் 1 கொஸ்டின். பட் தெரிஞ்சுக்கங்க, கேட்க வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து TNPSC குரூப் 4ல் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மட்டும் என்ன செஞ்சீங்க, நோட் பண்ணிக்க. இதான் வந்து அந்த கணக்குக்கான ஆன்சர். டைரெக்டாக கெப்லர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா T2 வேல்யூ என்ன கண்டுபிடிக்கும், சுற்றுக்காலத்தினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகே நண்பர்களே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி தற்போது சுற்றுவதை விட 17 மடங்கு விரைவாக சுற்றினால் ஒரு சுற்றினை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று, எப்படின்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி தற்போது சுற்றுவதை விட 17 மடங்கு அதிகரித்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ முதல்ல வந்து வேகம், பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுற வேகம் வந்து அதிகரிச்சிச்சுன்னா பூமி தனி சார்ந்தக்கூடிய நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். அப்படி தானே? இது எல்லாருக்குமே தெரியும். வேகம் அதிகரிச்சுது அப்படின்னு சொன்னால் பூமி தனித்தானே சுற்றக்கூடிய நேரமும் வந்து இன்னும் குறையும். அப்போ ஸ்பீடு, அதாவது ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்பீடு அதிகரிச்சிச்சுன்னா டைம் குறையும், அதே மாதிரி டைம் அதிகரிச்சுட்டா ஸ்பீடு குறையும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடு நேரமும் எப்பவுமே என்ன தகவல் பார்த்தீங்கன்னா எதிர்த்தகவு. ஸோ அப்போ எதிர்த்தகவு அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன எழுதணும் அப்படின்னா முதல்ல கெப்லர் விதி எப்படி போட்டிருந்தோம், டைம் T1/T2 பவர் ஸ்கொயர் = A1/A2 பவர் கியூப் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா S1 ஸ்பீடை வந்து என்ன செஞ்சு S1 வச்சுக்கிறேன், S1/S2 = எதிர்த்தகவு அப்படிங்கிறதுனால T1/T2 வராது, T2/T1 அப்படின்னு மாற்றி வரும். இதுதான் எதிர்த்தகவு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து இதான். ஓகே, இப்போ முதல்ல பூமி சுற்றுற வேகம், இப்போ நார்மலாக பூமி சுற்றுற வேகத்தை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா S1 வச்சுருக்கிறேன். இப்போ S1 = S1 தான். இப்போ பூமி அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா பூமியோட ஸ்பீடு வந்து எவ்வளோ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 மடங்கு அதிகரிக்குது. ஸோ இப்போ S2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் ஆஃப் S1. ஓகேவா? சரி, அப்போ நேரம் என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துருக்காங்க. பூமி நார்மலாக எவ்வளோ நேரம் சுற்றுது, அப்படி T1 எவ்வளோ நேரம் சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம். 24 மணி நேரம். ஸோ அப்போ அதுதான் T1. T2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும்,
பட் வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீடும் டைமும் எப்போவுமே வந்து எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல்னா ஃபார்முலா எப்படி எழுதணும் பார்த்தீங்கன்னா S1/S2 ஸ்பீடு, அதாவது நார்மல் ஸ்பீடு, அப்புறம் வந்து புதிய ஸ்பீடு S2 அப்படிங்கிறது புதிய ஸ்பீடு, S1 அப்படிங்கிறது ஒரிஜினல் ஸ்பீடு. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடு பை புதிய ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு அப்படி ஆப்போசிட் எதிர்மாறல் அப்படிங்கும்போது T2/T1 வந்துடும். புதிய நேரம் பை பழைய நேரம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து புதிய நேரத்தை S1 அப்படின்னு பழைய நேரத்தை வந்து பூமி வந்து நார்மலாக நமக்கு எந்த ஸ்பீடில் சுற்றுதுன்னு தெரியாது. ஒரு 30 km/s எல்லாத்துக்கும் தெரியும். பட் நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணும்பொழுது அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், அந்த வேலையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. பூமி ஸ்டார்டிங்கில் எந்த வேகத்தில் சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா S1 அப்படிங்கிற ஸ்பீடில் சுற்றுது. அப்போ பூமியின் தொடக்க வேகம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா S1. இப்போ என்னாகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பூமியின் வேகம் 17 மடங்கு அதிகரித்தால் என்னாகும் கேட்டிருக்காங்க. அப்போ புதிய வேகம் S2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் ஆஃப் S1. இப்போ முதல்ல S1 இருந்துச்சு, இப்போ S1 விட 17 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னா 17 டைம்ஸ் ஆஃப் S1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகும். சுமார் அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன், ஒரிஜினல் வேல்யூ வேறு கொஞ்சம் மாறுபடும். பட் நான் என்ன செஞ்சு 24 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அப்படி 17 மடங்கு அதிகமாக சுற்றிச்சுன்னா நேரம் என்னாகும் கேட்டிருக்காங்க. T2 தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, புதிய நேரம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா S1 தான். அதே மாதிரி S2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17 டைம்ஸ் ஆஃப் S1 இஸ் ஈக்குவல் டு T2 என்னன்னு நமக்கு தெரியாது, T1 அப்படிங்கிறது 24 மணி நேரம். ஸோ இப்போ இந்த இடத்துல S1 கேன்சல் போயிடும். அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 24/17 அப்படின்னு வரும். ஸோ இதை அடி கொடுத்தோம்னா 1.4 சம்திங் ஆன்சர் வரும். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஆப்ஷன் 1.412 ஹவர்ஸ் இதான் வந்து ஆன்சர். ஸோ ரெண்டுமே வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா TNPSCயில் குரூப் 1ல் கேட்ட கணக்கு, ஃபிசிக்ஸ்லேயே கணக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து குரூப் 2A சிலபஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கணக்குகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கணக்கு என்ன செஞ்சு கேட்கணும்னா செஞ்சு பழகிக்கங்க. முதல் கணக்கு கெப்லர் விதி, ரெண்டாவது வந்து நார்மல் வந்து டைம் அண்டு ஸ்பீடு ரிலேஷனுக்குரிய கணக்கு தான். ஓகே நண்பர்களே, நம்ம டெஸ்ட் 3க்கான கொஸ்டின் ஃபுல்லாகவே போட்டாச்சு, எல்லா கணக்கும் ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து மறுபடியும் உங்களுக்குரிய இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் எது தவறு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக்கிடலாம். நன்றி, வணக்கம்.